ரீசெண்ட் டைமில் ஒரு ஃபோட்டோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை சரி பொண்ணு 2 மாப்பிள்ளைங்க, ஒரு பொண்ணு 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்த பின்னாடி, இது வந்து ஏன்னா இந்தியாவில் நடந்திருக்கு ஓகேவா. ஒரு பொண்ணு 2 பசங்க கல்யாணம் பண்ண ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிருக்கு. இது வந்த உடனே நிறைய பேர் இருந்துக்கிட்டு, என்ன இவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலும், தேடி பார்த்தா நம்ம சட்டம் இது அலோவ் பண்ணுது. என்னது நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் என்ன ஃபோட்டோ இது, என்ன இது ஒரு பொண்ணு 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்றைக்கி சொல்ல போகிறேன். யார் இவங்க? ஒரு பொண்ணு 2 பசங்க கல்யாணம் பண்ணுறாங்க, மொத்த குடும்பமாக. இது வந்து ஒரு லவ் மேரேஜோ இல்லை ஒரு ஜென்சி ட்ரெண்டோ கிடையாது. மொத்த குடும்பமாக போய் அவங்களுடைய சமுதாயம் படி இவங்க வந்து மாப்பிள்ளைங்கள் வந்து பொண்ணு வீட்டு பார்க்குறதுக்கும், பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பார்க்குறதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிச்சயதார்த்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நடக்கிற எல்லா பேட்டர்னும் நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. இது வந்து ரொம்ப வருஷமாக நடக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸாக பார்க்குறாங்க. 3 பேரும் இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்களும் ஒரே பிளட்டு, அண்ணன் தம்பி. யாரோ நினைக்கக்கூடாது, நம்ம அண்ணன் தம்பி, கூடவே பிறந்த அண்ணன் தம்பி தான். 3 பேரும் இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணமே பண்ணி வச்சுருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னே நம்மளுக்கு தெரியல, பட் டீட்டெயிலாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் இந்த கேஸும் கிடையாது, இந்த இஷ்யூவும் கிடையாது, இந்த இன்சிடென்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் எப்படி இதை அலோவ் பண்ணுறாங்க? ஏன் ஒரு பொண்ணு 2 பசங்க கல்யாணம் பண்ணுறாங்க? ஏன் ஒத்துக்கிறாங்க? அண்ட் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அப்பா இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு இதெல்லாம் அவங்களுடைய கல்ச்சுரலாகவே, இந்த டிஎன்ஏ டெஸ்ட் இல்லாமல் அப்பான்ற முறை எப்படி, அவங்களுடைய சாஸ்திர சமுதாயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் இந்த குடும்பத்துக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, மாப்பிள்ளை பொண்ணு, இந்த 2 குடும்பத்துக்காரங்களோட இந்த பெரிய ஆளுகள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊர் நாட்டமாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் சேர்ந்து தான் இந்த கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இதை நம்புகிறாங்க? இது ரொம்ப வருஷமாக நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பட்டு இந்த வீடியோ முடிகிறப்போ நீங்கள் நிறைய விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் சொல்ல போகிறீங்க. பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டான இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ வைரலான விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தினகரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு சொல்லிட்டு யூடியூப் அல்காரிதம் புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சேர்க்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? டிஜி காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஹலோ எவ்ரிவன், நான் தினகரன். ஹலோ மை டியர் டிஜி ஸ்குவாட். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன விஷயம்னு சொல்லிட்டு முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 12 to 14 வரைக்கும் இந்த கல்யாணம் வந்து ஒரு மிகப்பெரிய கல்யாணமாக வந்து இமாச்சல் பிரதேசில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஷிலாய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம் வந்து இமாச்சல் பிரதேசில் இருக்குது. இந்த ஷிலாய் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்காடுகள், மலை சார்ந்த பகுதி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல தான், அதாச்சும் கிராமம் ஓகேவா. ஷிலாய்ன்றது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் இவங்களுடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுனிதா சவான். சுனிதா சவானை வந்து அண்ணன் தம்பிங்க கல்யாணம் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த பசங்களோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் நெகி அண்ட் கபில் நெகி. ஸோ இந்த சுனிதா சவான், பிரதீப் நெகி, கபில் நெகி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் சேர்ந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பொண்ணு 2 மாப்பிள்ளைகள் ஓகேவா. நான் சொன்ன மாதிரி பிரதீப் நெகி, கபில் நெகி தான் ஃபஸ்ட்டு அந்த சுனிதா சவானோட ஃபோட்டோவை கேட்குறாங்க. இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பின்னாடி சுனிதா சவானோடைய ஃபோட்டோவை கேட்டு இவங்க வந்து ஓகே இந்த பொண்ணு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி ஓகே இவங்க வந்து பொண்ணோட சைட்லேருந்து இவங்க போய் கேட்குறாங்க. பொண்ணு இருந்துக்கிட்டு ஓகே எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இவங்களுடைய பையனோட பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ஓகே நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட ஒரு பிரம்மாண்டமான கல்யாணமாக பண்ணி வைக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 12, 13, 14 3 டேஸ்க்கு ஓகேவா. இந்த பெரிய மனுஷங்க, ஊரோட பெரிய பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரே குடும்பமாக சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அரேஞ்ச் மேரேஜ். என்னது நான் சொல்கிறேன், என்னென்னா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின் வரும் இப்போது. பட் இவங்களுடைய பேக்ரவுண்ட், பழங்காலத்தில் இருந்த அந்த பேக்ரவுண்டை நம்ம போய் செக் பண்ணி பார்த்தா தான் இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்குறப்போ
அட்டி அப்படின்னு சொல்கிறப்ப கம்யூனிட்டி சேர்ந்தவங்க. நம்ம ஊரில் தான் திரும்புகிற பக்கம்லாம் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அப்படி இவங்களுடைய கம்யூனிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டி அப்படின்னு சொல்கிறப்படுற இந்த அட்டி கம்யூனிட்டி வந்து சிம்மலூர் டிஸ்ட்ரிக்ட் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. இந்த ஊரில் வந்து இந்த அட்டி அப்படின்னு சொல்கிறப்படுற இந்த கம்யூனிட்டி வந்து காலகாலமாக இந்த நம்ம இதை கேட்ட உடனே ஜென்சி இந்த அப்படி இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த ஜென்சி ஏபி இதெல்லாம் வர்றதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த அட்டி அப்படின்ற கம்யூனிட்டி வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜோடிதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வந்து ஒரு சமுதாயம். ஜோடிதாரா இந்த சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, பிசிக்கலான விஷயத்துக்கும் காதல் பழக்கான விஷயத்துக்கும் இது கிடையாது. மொத்தமாக இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்காகவும் நிலத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும். இல்லை புரியல அப்படி தானே யோசிக்கிறீங்க. ஸோ இந்த ஜோடிதார சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமாச்சல் பிரதேஷ் இந்த மலைப்பகுதியிலலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக கல்யாணம் ஆனாவே இந்த அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொத்து பிரித்து தருவாங்க. இந்த சொத்தோ இல்லை நிலமோ இந்த மாதிரி விஷயம்லாம் பிரித்து தருவாங்க. ஓகேவா? இந்த நிலம் பிரித்து தரும்போது முக்கியமாக இந்த மலைப்பிரதேசில் இந்த இமாச்சல் பிரதேஷில் இருக்கிற இடத்துல வந்து இவங்க இருக்கிற இடத்துல வந்து இந்த மலைப்பகுதியெலாம் இருக்குங்களே, இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறையா மண்ணாகவும் கல்லாகவும் இருக்கும். பாதி வந்து மண்ணாகவும் மீதி வந்து கல்லாகவும் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா தனித்தனியாக இப்போது இந்த இவங்களுக்கு வந்து தனித்தனியாக இடம் பிரித்து தரணும். பாதியாக பிரித்தாக்க ஒரு பக்கம் வந்து மண்ணாகவும் ஒரு பக்கம் வந்து கல்லாகவும் போகும். ஓகேவா? இதனால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வந்து ஈகோ வரக்கூடாது. 2 குடும்பமாக ஆகுது. அண்ணன் தம்பின்னு போனாக்க 2 குடும்பமாக ஆகுது. ஈகோ உருவாகுது. அப்புறம் இந்த நிலத்தில் வந்து ஒரு அண்ணனுக்கோ இல்லை தம்பிக்கோ ஒரு பக்கம் மண்ணாகவும் இன்னொரு பக்கம் கல்லாகவும் போயிடுச்சுன்னா அந்த கல்லான பகுதி வந்து அவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இந்த அட்டின்ற கம்யூனிட்டி வந்து இந்த ஒன்றா கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணு 2 பசங்க அப்படின்றது, இந்த ஒரு பொண்ணுன்றது சுனிதா சவான், இந்த 2 பசங்கன்றது கபில் நெகி அதுக்கப்புறம் பிரதீப் நெகி. ஓகேவா? இந்த சிஸ்டம்னால் தான் இப்போது 2 பேருக்கும் அதாச்சும் 3 பேர் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இப்போது குழந்தை பிறக்கிறப்போ இந்த இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தை வந்து இந்த குடும்பத்துக்காக தான் ஆகிடும். அதாச்சும் அந்த பொண்ணு வந்து குடும்பத்தலைவியாக ஆகிடும். ஓகேவா? இந்த குழந்தை பிறக்கிற ப்ராசஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும். இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 பேரும் சேர்ந்து இவங்க வந்து எப்படி இருக்கலாம், அதாச்சும் வீக்லியாக இருக்கலாமா இல்லை மந்த்லியாக இருக்கலாமா, அதாச்சும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா 3 பேர் இல்லாமல் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, அது ஓகேவா. அப்புறம் இந்த குழந்தை பிறக்கிறது இது பார்த்தீங்கன்னா, இப்போது குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து அண்ணன் தான் இருந்தாலும் சரி தம்பி தான் இருந்தாலும் சரி, இதில் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கிடையாது. இப்போது கவர்மெண்ட்டில் இப்போது பேர்லாம் கொடுப்பாங்க. இதில் வந்து அப்பா பேர் என்னன்னு சொல்லிட்டு அந்த அப்பா பேர் இடத்துல வந்து யாரோட பேர் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியவங்கன்னா அண்ணனோட பேர் தான் அங்கே எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களுடைய அட்டின்ற கம்யூனிட்டியில் இருக்குது. ஓகே தினா, எல்லாம் ஃபைன். இப்போது இந்து மேரேஜ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பேர்லேயே இருக்குது. சுனிதா சவான், கபில் நெகி, பிரதீப் நெகி, இவங்க பேர்லாம் பார்த்தாக்கா இந்து தான். ஓகேவா? இந்து ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நேரத்தில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணனால் ஓகே, ஒருத்தவங்க அதாச்சும் ஒரே நேரத்தில் 2 பொண்ணுங்களோ இல்லை 2 பசங்களோ கல்யாணம் பண்ணிக்கலாம், அது சட்டப்படி குற்றம். இது வந்து எந்த ஆக்டுன்னு பார்த்தீங்கன்னா 1955 ஆக்ட் வந்து சொல்லுது. அப்படி நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இருக்கிறவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்த கல்யாணம் பண்ண முடியும். இதுதான் இந்து மேரேஜ் ஆக்ட் சொல்லுது. பட் தேர் இஸ் அன் எக்ஸ்பிளேஷன். அது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் ட்ரைபிள்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் தேர் கஸ்டமர்ஸ் ஆர் சம்திங்ஸ். சில குறியீடுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சில நம்பிக்கையான இதுக்கெலாம் வந்து அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஜோடிதாரா இந்த சிஸ்டம்க்கெலாம் வந்து அலோவ் பண்ணுது. இந்த நம்ம வந்து ஒருத்தவங்களை தாண்டி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணோம், இந்த டைவர்ஸ் கேஸு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டைவர்ஸ் இஷ்யூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் இது இன்டர்பிரேட் பண்ணலை இந்த ஜோடிதார சிஸ்டம்னால தான். ஓகேவா? அதனால தான் ஒரு பொண்ணு 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம இந்த சோஷியல் மீடியாலாம் பார்த்து பின்னாடி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி ஏதோ ஜென்சி ஏபி அப்படின்னு சொல்கிறோம். பட் ஜென்சி ஏபிசி இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜோடிதார சிஸ்டம் நிலத்தை பிரிக்கக்கூடாது, இந்த குடும்பம் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும், ஒரே குடும்பமாக இருக்கணும், அப்புறம் இந்த குடும்பத்துக்குள்ளே ஈகோ இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லனால தான் இந்த ஒர்க் வந்து
நடந்துக்கிட்டே இருக்குது. ஷெட்யூல் ட்ரைபல்ஸ் அண்டு ட்ரைபல் கஸ்டமர்ஸ் அலோ அண்டு கஸ்டமரி பர்சனல் லா. இது போக அடிஷ்னல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து பேசியிருக்காங்க, நான் வந்து இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து இவங்க 2 பேரையும் பிடிச்சிருக்கு, இந்த கபில் நகையும் பிரதீப் நகையும் இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், என்னை வந்து யாரும் போஸ்ட் பண்ணல, என்னுடைய டிசிஷன் தான் நான் எடுத்திருக்கேன், எனக்கு 2 பேரையும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால்தான் நான் இவங்களை கல்யாணம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி அட்டின்ற கம்யூனிட்டி வந்து எங்களுடைய கம்யூனிட்டி வந்து பல வருஷமாக இந்த ட்ரெடிஷ்னல் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதாச்சும் அண்ணன் தம்பிங்க ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணுறது, ஒரே பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் இஷ்டப்பட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிடுறேன், எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா சவன் வந்து பேசியிருக்காங்க. இந்த ப்ராக்டிஸ் வந்து இந்த ஷெலாய் என்ற இடத்துல மட்டும்தான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ஷர் பவுர் ரிலிஜியன், ஹின்சர் ரிலீஜியன் அப்படின்னு சொல்கிறப்ப ரிலீஜியனை மட்டும் இல்லாமல் நேபாளில், அதுக்கப்புறம் ட்ரெபிள்னு சொன்னாலே இந்த இங்கே போயிடுது சைனா பக்கம், ஓகேவா, இந்த இமாச்சல் பிரதேஷ், அதுக்கப்புறம் இந்த இமயமலை, இந்த மலை சைட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறையா இதை வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த நேபாள், அதுக்கப்புறம் இந்தியா, சைனா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளில் வந்து இந்த ப்ராக்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போது மெயினான விஷயத்துக்கு வரேன். இப்போது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல, இப்போது நிலத்தை பிரிஞ்சு போகக்கூடாது, சொத்து பிரிஞ்சு போகக்கூடாது, அண்ணன் தம்பி சண்டை போடக்கூடாது, ஈகோ காமிக்கக்கூடாது, ஒரே குடும்பமாக இருக்கணும், ஒரே ஃபேமிலியாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. இதை வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு வருவாங்க, ஓகேவா. இதை வந்து யாராச்சும் விமர்சனம் பண்ணி இது நிறுத்துங்க, இது வந்து தப்பான விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து இல்லை, எங்களுடைய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணோட கன்வென்ஷனோட தான் இந்த கல்யாணமே நடக்குது, அவங்களுடைய இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணம்லாம் நடக்குது, 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கல்யாணமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. இப்போது இதை சபையில் வைக்கிறேன், டிஜி சபையில் வைக்கிறேன், நான் வந்து ஒரு மெசேஜர், ஓகேவா. இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன், என்ன நடந்திருக்கு, எப்படி இது சட்டம் அலோவ் பண்ணுது, ஏன் அலோவ் பண்ணுது, இந்த குடும்பம் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, இதுக்கான பின்னாடி என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன், ஓகேவா. இப்போ வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண போகிறீங்க. என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா, 2 பாசிபிள் தான் இருக்குது, 2 விஷயம் தான். ஒன்று, என்னதுன்னா இது ஸ்டூப்பிடாக இருக்குது, ஒரு பொண்ணு 2 பசங்க கல்யாணம் பண்ணுறது, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா, அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க, என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னதுன்னா இதில் என்ன சொல்கிறது இருக்குது, அது அவங்க இஷ்டம், அவங்க கலாச்சாரமாக பண்ணுறாங்க, அவங்க பல வருஷமாக பண்ணுறாங்க சொல்கிறாங்க, கலாச்சாரன்றது நம்ம எப்படி பண்ண முடியும், நம்ம எப்படி தப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா. இந்த 2த்தில் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு பார்க்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்புறம் நான் இந்த மாதிரி எக்ஸைட்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதுவும் பேசிடலாம். அண்ட் தென் பாய் தினகரன் சிங்கிங் ஆஃப் இயர். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தினகரன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சேஸ் டிஜிஸ்.